வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். அதானி விவகாரம் தொடர்பாக மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும். புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி அமைச்சர் ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுவையில் நியமன எம்எல்ஏக்கள் உட்பட 33 எம்எல்ஏக்களுக்கு 66 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலைய பணிகள் டிசம்பரில் நிறைவடையும். பொலிவுறு நகர திட்ட நிறுவனம் சார்பில் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். அதானி விவகாரம் தொடர்பாக மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டுமென புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, அமெரிக்க நீதிமன்றத்தில் 54 பக்க அறிக்கையில் தொழிலதிபர் அதானியின் நிறுவனம் ஜம்மு காஷ்மீர், தமிழ்நாடு, ஆந்திரம் உள்ளிட்ட மாநிலங்களில் சோலார் மின் உற்பத்தியை விநியோகம் செய்ய சுமார் 2200 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக ஆதாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதானி மற்றும் அவரது மருமகன் உட்பட 7 பேருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசு அதானி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முறைகேடில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறிய பிரதமர், ஏன் அதானியை பற்றி பேசுவதில்லை என விளக்கம் அளிக்க வேண்டும். அரசியல் ரீதியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதானி நிதியுதவி அளித்து வருகிறார். அதானி விவகாரத்தை மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும். சாதாரண விஷயங்களுக்கு கூட அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ விசாரணை நடைபெறுகிறது. ஆனால் அதானி மீது நடவடிக்கை இல்லை. அதானி மீது நடவடிக்கை கோரி காங்கிரஸ் சார்பில் பல கட்ட போராட்டங்களை நடத்த உள்ளதாக அவர் கூறினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டியை அமைச்சர் ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. சமூக நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துறை இயக்குனர் ராகினி முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக நலத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், அனிபால் கன்னடி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். 6 பிரிவுகளில் நடந்த பல்வேறு போட்டிகளில் 1000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. நியமன எம்எல்ஏக்கள் உள்பட 33 எம்எல்ஏக்களுக்கு 66 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியில் தொகுதி மேம்பாட்டு நிதியாக 2 கோடி ரூபாய் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பு 2023-2024 ஆண்டிற்கான முதற்கட்ட தொகுதி மேம்பாட்டு நிதியாக 77 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அடுத்த கட்டமாக தற்போது 33 எம்எல்ஏக்களுக்கும் 2023-2024 ஆண்டில் இரண்டாம் கட்டமாக மற்றும் இறுதி கட்டமாக ரூபாய் 1.23 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
மேலும் இந்த நிதியாண்டிற்கும் 2024-2025 முதற்கட்டமாக 77 லட்சம் ரூபாய் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு எம்எல்ஏவிற்கு தற்போது 2 கோடி ரூபாய் வீதம் அரசு 66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. பல தொகுதிகளில் இப்போதுதான் அந்த நிதியில் பணிகள் துவங்க உள்ளன. இப்போது மேலும் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் மக்கள் பிரதிநிதிகளும் உற்சாகமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலைய பணிகள் டிசம்பரில் நிறைவடையும் என பொலிவுறு நகர திட்ட நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்த நிறுவனம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில், பொலிவுறு நகர திட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு 50% நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் தொடங்கிய இந்த பணிகள் தற்போது நிறைவடையும் நிலையில் உள்ளன. பேருந்து நிலையத்தில் முன்பு 17 கடைகள், 1 உணவகம், 2 போக்குவரத்து அலுவலகம், 2 பயணச்சீட்டு பதிவகம், 1 நேர காப்பகம், 32 பேருந்துகள் நிறுத்துமிடம் மட்டுமே இருந்தன. தற்போது 31 கடைகள், 2 உணவகங்கள், 3 பயணிகள் காத்திருப்பகம், 4 போக்குவரத்து அலுவலகம், 3 பயணச்சீட்டு பதிவகம், 6 ஆம்னி பேருந்து அலுவலகம், பயணிகள் இரவு தங்கும் அறைகள், 2 விசாரணை அலுவலகம், தகவல் மையம், முதலுதவி அறை, கட்டுப்பாட்டு அறை, நிர்வாக அலுவலகம், மின் அலுவலகம், பொருள் காப்பகம் ஆகியவற்றுடன் 46 பேருந்துகள் நிற்கும் வசதிகள் உள்ளன. அத்துடன் 450 பைக்குகள், 25 4 சக்கர வாகனம், 18 ஆட்டோ மற்றும் 10 டாக்ஸி நிறுத்தும் வசதியும் உள்ளது. தற்போது பேருந்து நிலையத்தின் முனைய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு நடைபெறுகிறது. இதர பணிகள் டிசம்பருக்குள் நிறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் கரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் கரிப்பாளையம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 5ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு கணபதி ஹோமமும், அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. மாலை 4 மணிக்கு ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பசாமி திருவீதி உலாவும், 7 மணி அளவில் திருவிளக்கு பூஜை மற்றும் ஐயப்பன் பஜனை பாடல் பாடி இரவு 9 மணிக்கு நிறைவு பெற்றது. இந்த பூஜையில் 500க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயனின் அருளை பெற்றனர். நிறைவாக பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஐயனின் அருட்பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. இந்த பூஜையில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ்யத்தின் சார்பில் மாநில நிர்வாகிகள் கௌரவ தலைவர் வெங்கடேசன், அன்னதான கமிட்டி தலைவர் சுப்பராயன், பொதுச் செயலாளர் தட்சணாமூர்த்தி, நிர்வாக செயலாளர் வீரமணி, PRO சுப்பராயன், செயற்குழு உறுப்பினர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை கிராமவாசிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். सिद्ध्यर्थं सर्वं संकनः भक्तमग जनानां सबरगिरीश्वर स्वामिनः अनेक कोटि. புதுச்சேரியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இன்று மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி புதுச்சேரி காவல்துறை கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு மற்றும் போக்குவரத்து பிரிவு காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் இன்று நடைபெற்றது. ஒவ்வொரு பகுதிக்கும் உள்ள SP தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் காவலர்கள் பங்கேற்றனர். குறைதீர்ப்பு கூட்டத்தை ஒட்டி போலீஸ் நிலையங்கள் களை கட்டியிருந்தது. பல்வேறு தரப்பினரும் தங்கள் குறைகளையும் புகார்களையும் நேரடியாக அதிகாரிகளை சந்தித்து தெரிவித்தனர். அவர்கள் புகார்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் குறித்து இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்களிடம் கேட்டு உடனடியாக குறைகளை களைய அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதனால் அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது. காக்காயன்தோப்பு அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்து பார்வையிட்டார். அரியாங்குப்பம் காக்காயன்தோப்பு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி கலந்து கொண்டு அறிவியல் கண்காட்சியினை திறந்து வைத்து பார்வையிட்டார். இதில் 5ஆம் வகுப்பு வரையில் உள்ள அனைத்து மாணவர்களும் தங்களது சிறப்பான படைப்புகளை காட்சிப்படுத்தினர். அவைகளை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் மாணவர்களை வெகுவாக பாராட்டினார்.
முன்னதாக இவ்விழாவில் பள்ளி துணை ஆய்வாளர் லிங்கசாமி வரவேற்புரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை ஆரோக்கியமேரி காளிங்கராயர் மற்றும் ஆசிரியர்கள் அருள்ராஜ், மாலதி, புஷ்பா, இந்துமதி, திலகவதி, மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் பள்ளியின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் காக்காயன்தோப்பு பகுதியில் ஸ்ரீ அகஸ்தியர் மற்றும் ஸ்ரீ காகபுஜன்யர் மகரிஷி திருக்கோயிலில் 20ஆம் ஆண்டு குருபூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் காக்காயன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ லோபாமுத்திர சமேத ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி மற்றும் ஸ்ரீ பகுவாதேவி சமேத ஸ்ரீ காகபுஜண்டர் மகரிஷி திருக்கோயிலில் 20ஆம் ஆண்டு குருபூஜை விழா நடைபெற்றது. இதில் காலை இவ்வாலயத்தில் உள்ள அனைத்து மூர்த்திகளுக்கும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் மகாகுரு ஹோமம், கணபதி ஹோமம், ஸ்ரீ நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட யாக வேள்விகள் நடைபெற்று மகா பூர்ணாகுதி செய்து கடம் புறப்பாடு நடைபெற்று மூலவர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, அதிமுக தொகுதி தலைவர் ராஜா, திமுக தொகுதி அவைத்தலைவர் பாண்டியன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவில் பங்கேற்ற அனைத்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆனந்தக்குடில் தவத்திரு சிவ சச்சிதானந்த மகரிஷி மற்றும் ஆலய நிர்வாகிகள் இணைந்து செய்திருந்தனர். முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறன் நினைவு தினத்தை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மறைந்த திமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான முரசொலி மாறனின் 21வது நினைவு தினம் திமுக தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட முரசொலி மாறனின் திருவுருவப் படத்திற்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையிலான திமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் SP சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு முரசொலி மாறன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நைஜீரியா நாட்டில் 300 ஏக்கர் பரப்பளவில் இயற்கை முறை விவசாயத்தை பயிற்றுவித்துள்ள ஆன்மீகவாளர் வெற்றிச்செல்வன் இந்தியா முழுவதும் இதனை பின்பற்றி பாதுகாக்க வேண்டுமென மக்களிடம் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரி திருக்கனூரை அடுத்துள்ள கொண்டலாம்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ஆன்மீகவாளர் மற்றும் இயற்கை விவசாயமான வெற்றிச்செல்வன் இயற்கை முறை விவசாயத்தை செய்து வருகிறார். இதனை அறிந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நைஜீரியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் தங்களது விவசாய நிலத்தில் இதுபோன்று இயற்கை முறை விவசாயம் பயிற்றுவிக்க கோரிக்கை வைத்துள்ளனர். இதனை ஏற்று நைஜீரியா நாட்டில் இயற்கை முறையில் பல பயிர் சாகுபடியினை பயிர் செய்து பயிற்சி அளித்துள்ளார். இதனை மேம்படுத்தும் வகையில் அப்பகுதியில் கோசாலை அமைக்கப்பட்டு விதை வங்கி அமைத்தல், விவசாய பள்ளி பயிற்சி நிலையம், இயற்கை முறையில் பல பயிர் சாகுபடி ஆராய்ச்சி நிலையம் உள்ளிட்டவைகளை 300 ஏக்கர் பரப்பளவில் அமைத்து பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் 120க்கும் மேற்பட்ட காய்கறி ரகங்கள், எண்ணெய் வித்துக்கள், மரங்கள், மூலிகைகள், பூச்செடிகள், பழ மரங்கள் உள்ளிட்டவைகளை ஒருங்கிணைந்த சாகுபடி பண்ணையாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று நமது இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் செயற்கை உரங்கள் பயன்படுத்தாமல் இயற்கை முறை விவசாயத்தை 100% பயன்படுத்தி பயிர் சாகுபடி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் அனைவரும் தாங்கள் அறிந்த விவசாய முறையினை தங்களது பிள்ளைகளுக்கு அவசியம் பயிற்றுவிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இதனால் நோயற்ற ஆரோக்கியமான சமுதாயத்தை மேம்படுத்த முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். லாபகரமான நோக்க கொண்டுட்டு வந்து மக்களுக்கு நம்ம உதவி பண்ணணுன்ற நல்ல எண்ணத்தில் கடந்த ஒரு 10 வருஷமாக இயற்கை விவசாயத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து பழப்பயிர் சாகுபடியை வந்து ஊக்குவித்து விதைகளை பாதுகாத்து மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நாட்டு விதைகள் ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் பார்க்குற நம்ம தோட்டம் வந்து சுமார் ஒரு 2 ஏக்கர் அளவில் தோட்டம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு 10 விவசாயங்கள் நடந்துகிட்ருக்கு. மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா இப்போ தென்னை நடவு பண்ணியிருக்கோம், முல்லை வாழை இருக்குது, ஊடுபயிர் வந்து சம்மங்கி பண்ணியிருக்கோம், காய்கறிகள் பண்ணியிருக்கோம், கிழங்கு, மூலிகைகள் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரே தண்ணியில் பாஞ்சிட்ருக்கு, ஒரே நிர்வாகம், ஆனால் பல வருமானம்.
இதான் வந்து பலபயிர் சாகுபடியுடைய ஸ்பெஷல். அதாவது 5 அடுக்கு. என்னுடைய குருநாதர் நம்மாழ்வார் சுபாஷ் பாலேகர் இது 5 அடுக்காக வந்து இந்த அமைப்பு உருவாகும். ஒரு 4 வருடத்துக்கு 5 வருடத்துக்கு பிறகு நீங்கள் பார்க்கும்போது மிகப்பெரிய காடாக இது வந்து உருவாயிருக்கும். இது சுமார் ஒரு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மரங்களோட இது அமைப்பு உருவாகும். இது பிரம்மாண்டமான அமைப்பு. இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவில் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதை முன்னிட்டு நைஜீரியாவில் இந்த தோட்டத்தை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தோம், அதாவது நிறுவி கொடுத்தோம். 300 ஏக்கரு தனிமையாக தான் நம்ம போனோம். அங்கே உள்ள மொழி தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் நம்ம பேசணும். ஆனால் செய்கையில் தான் நிறையா விளக்கம் கொடுத்து 300 ஏக்கர் வந்து ஒரு மிகப்பெரிய உணவு காடை உருவாக்கி, ஒரு மிகப்பெரிய விதை வங்கியை உருவாக்கி, கோசாலையை உருவாக்கி, நாட்டு பசுமாட்டுடைய சாணம் கோமியத்தை வச்சு அந்த 300 ஏக்கர் வந்து இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது. இது எதுக்காக சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹீரோ யாருன்னா விவசாயி தான். விவசாயம் இல்லைன்னா உணவு கிடையாது. புதுச்சேரியில் இணைய வழியில் கடன் வாங்கியவருக்கு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இணைய வழியில் 28,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். அதை அவர் வட்டியுடன் சேர்த்து 35,000 ரூபாயாக செலுத்தியதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூடுதல் பணம் கேட்டு சம்பந்தப்பட்ட நிறுவன ஊழியர்கள் என கூறி மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதேபோல புதுச்சேரி அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் அன்பழகன். இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி மேலாளர் என அறிமுகப்படுத்திக் கொண்டாராம். அதன்படி அவரது கடன் அட்டை மதிப்பை அதிகப்படுத்துவதாக கூறி ஓடிபி எண்ணை கேட்டுள்ளார். அன்பழகன் அவருக்கு வந்த ஓடிபி எண்ணை கூறிய நிலையில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 89,962 எடுக்கப்பட்டது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வழங்கி அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு சமீபத்தில் வழங்கப்பட்டது. அதாவது 50% இருந்து 53% உயர்த்தப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அரசு துறைகளில் பணிபுரியும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியும் முழுநேர தினக்கூலி ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பியூன், சுகாதார ஊழியர்கள், காவலாளி, கேங்மேன், டேங்க் ஆபரேட்டர், பல்நோக்கு உதவியாளர் ஆகியோருக்கான சம்பளம் ரூபாய் 900 ரூபாய் 918 உயர்த்தப்படுகிறது. எழுத்தர், பில் கலெக்டர் ஆகியோருக்கு ரூபாய் 995 ரூபாய் 1015 உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஸ்டெனோகிராஃபருக்கான சம்பளம் ரூபாய் 1275 ரூபாய் 1301 டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களுக்கு ரூபாய் 1460 ரூபாய் 1489 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த சம்பள உயர்வு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வருகிறது. இதற்கான செலவினத்தை உள்ளாட்சி அமைப்புகள் அதன் சொந்த நிதியிலிருந்து வழங்க வேண்டும். இதற்கான உத்தரவினை உள்ளாட்சித்துறை சார்பு செயலர் ரத்னா வெளியிட்டுள்ளார். வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை ஊராட்சி மன்றத்தில் உள்ளாட்சிகள் தின விழா சிறப்பு கிராம சபை கூட்டம் நடுப்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகம் அருகே நடைபெற்றது. நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் இந்திரா சக்திவேல் தலைமை வகித்தார். ஒன்றிய குழு உறுப்பினர் கல்பனா பொன்னிவளவன் முன்னிலை வகித்தார். இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக துணை வட்டார வளர்ச்சி அலுவலரும் பெரம்பை அலுவலக பட்டாளருமான முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் முருகன், ஊராட்சி செயலர் உத்தரகுமார், கிராம நிர்வாக அலுவலர் உமா, வார்டு உறுப்பினர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் கிராம ஊராட்சியில் சிறப்பாக பணிபுரிந்த ஊழியர்களை சிறப்பித்தல், மகளிர் சுய உதவி குழுக்களை கௌரவித்தல், வடகிழக்கு பருவமழை குறித்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, ஜல்ஜீவன் இயக்கம், கூட்டாண்மை வாழ்வாதாரம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரியில் நகரின் மையப்பகுதியில் உள்ள சிக்னல் நடுவே சுற்றுலா பயணிகள் இருவர் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவ்வாறு புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான மது போதையில் பொது இடங்களில் அநாகரிகமான செயல்களில் ஈடுபடும் சம்பவங்கள் அவ்வப்போது அரங்கேறி வருகிறது.
இந்த நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த 2 இளைஞர்கள் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் நேரு வீதி காமராஜர் சிலை சந்திப்பில் உள்ள சிக்னலில் சாலையின் நடுவே ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டு சிகரெட் பிடிக்கும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இத்தனைக்கும் அந்த பகுதியில் போக்குவரத்து போலீசார் எப்போதும் பணியில் இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் 16வது ஈஷா கிராமோத்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2024க்கான முதற்கட்ட கிராமிய விளையாட்டுத் திருவிழா கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் நடைபெற்றது. கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டுத் திடலில் 16வது ஈஷா கிராமோத்சவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை 2024க்கான முதற்கட்ட கிராமிய விளையாட்டுத் திருவிழா தொடங்கியது. கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தலைமை தாங்கி போட்டியினை தொடங்கி வைத்தார். குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் ராமதாஸ், குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாநில அளவில் போட்டிகள் நடத்தப்படும் இப்போட்டியில் முதற் பரிசாக 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் ஈஷா கிராமோத்சவத்தை ஒட்டி ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி கூடப்பாக்கம் மந்தவெளி திடலில் தொடங்கியது. கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் 26 அணியினர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டியில் வெற்றி பெறும் அணியினர் வருகின்ற டிசம்பர் 28ஆம் தேதி கோவையில் ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியின் பரிசளிப்பு விழா நாளை நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் வெகு சிறப்பாக செய்து வருகின்றனர். மீண்டும் முதன்மைச் செய்திகள். அதானி விவகாரம் தொடர்பாக மக்களவை நிலைக்குழு விசாரிக்க வேண்டும். புதுவை முன்னாள் முதல்வர் நாராயணசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டி அமைச்சர் ஜெயக்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுவையில் நியமன எம்எல்ஏக்கள் உட்பட 33 எம்எல்ஏக்களுக்கு 66 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலைய பணிகள் டிசம்பரில் நிறைவடையும். பொலிவுறு நகர திட்ட நிறுவனம் சார்பில் அறிவிப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.